இந்த ரோட்ல இருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பீச் vlog வந்து பார்க்கலாம் வாங்க. மலேசியாவோட டிராஃபிக்கை பாருங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அங்கே ஃபுல்லும் காரு, அங்கே ஃபுல்லும் பார்த்தா காரு, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இந்த சொல்லுமா, இப்போதான் டிராவலே ஆரம்பிச்சிருக்கோம். டிராவல் என்ஜாய் பண்ணலன்னா நீ தான் கஷ்டப்படுற. ஆமாம், இப்போ தான் டிராவலே ஆரம்பிச்சிருக்கோம் தங்கம். அந்த சுட்டி டிவியில் கேட்குற மாதிரி எப்போ போவோம் தான் பிள்ளைங்களுக்கு. எந்த பீச்சுக்கு வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? கபில் எந்திரி, தூங்கிட்டு இருக்கான். எங்க வந்திருக்கோம் ஜெஸ்வி? என்ன பீச்? எனக்கு தெரியாது, என்னமோ ஒரு பீச். கீழே என்ன பீச் கூட்டு வந்திருக்கீங்க? போர்ட் டிக்சன். இங்க கீழே இருக்கு, ஒரு படுத்துட்டு இருக்கான் ஒரு வாய் வச்சு. கபிலேஷ் என்னம்மா தூக்கம் கலையிலையா? கலைந்து விட்டது. அதடி என்று முட்டிப்பேன் நீ 5 மணி நாங்க கிளம்புனது வந்து 3 மணிக்கு, 3:30 மணிக்கு, 3:45 கிளம்பணும். சாப்பிட்டுட்டு வர. ஆக்சுவலி மழை பெஞ்சதுனால இவ்வளவு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்ம 4:45 வந்துடும். ஆமா, நல்ல வேலைக்கு கிட்ஸ் வந்து தொல்லை பண்ணாம தூங்கிடுவாங்க டிராவல்ல, அதனால எங்களுக்கு கஷ்டமா இருக்காது. போலாமா பீச்சுக்கு? ஏனாமா, ஏன் பீச் போலாமா? மண்ணுல விளையாடலாமா? கபிலேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் மண்ணுல விளையாடுறது. பயப்படுவோம், ஷார்க்லாம் வரும். ஷார்க் வீடியோ எல்லாம் பாட்டுக்கு வர பயமா இருந்துச்சு. என்னப்பா கார் ஓட்ட போறியாக்கா? அந்த அலை வந்தா கபிலேஷ் வந்து பயப்படுவான். ஏன்னா அந்த அது வந்து ஏதோ ஷார்க்கு நம்ம காலை இழுத்துட்டு போயிடும். ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் கபிலேஷ். ஹாய். அத்தடி என்னம்மா ஹாஸ்டல்? இப்போ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடுவோம். அப்புறம் நாங்க 2 பேரும் பீச் தானே நல்லா கதை பேசிட்டு இருப்போம். கிட்ஸ் எங்களை தொல்லையே கொடுக்க மாட்டாங்க. நான் ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா எடுப்பேன். அதுக்கப்புறம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்புறம் நீங்களாம் தூங்குங்க, நான் கார் ஓட்டணும். எஸ், இவங்க நல்லா மெதுவா காரை உருட்டிக்கிட்டு போவாங்க, ஓட்ட மாட்டாங்க. அப்படியே நாங்களும் தூங்கிட்டே வந்துருவோம். அன்னைக்கு தேவையில்ல, போலாமா? போலாம். கேர்ஃபுல் ஜெஸ்வி. ஜெஷிதா, பி கேர்ஃபுல். பாய் எடுக்காம வந்துட்டோம். கடல் அலையோட கிட்ஸ் சூப்பரா விளையாடுறாங்க. அடிச்ச அடியில டவுசர் நனைஞ்சிருச்சு. அப்பா பாய் எடுக்க போனாரு, வந்துட்டார். வெயில் கண்ணு கூசுதுப்பா. வெயில் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம், ஏன்னா மழைன்னு போட்டிருந்தாங்க. நேற்று கரெக்டாக கிளம்புனோம், மழை வந்துச்சு இன்னைக்கு. அதனால கொஞ்சம் 1 மணி நேரம் ஏர்லியராக கிளம்பலாம். இன்னைக்கு மண்டையில் வெயில், மண்டை மேலே வெயில். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் உள்ள போயிடும். மாற்றி மாற்றி கண்ணில் மண்ணு பட்டுருச்சுன்னு வருவானுங்க. கண்ணை முடிக்கங்க. பீச்சில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பீச் வந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது, என்ன நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா பேசாமல் உட்காந்துருப்போம், அவ்வளோதான். லைட்டாக கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு போக வேண்டியதான். கிட்ஸ் வேணால் ஈரமானா நம்ம இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். இவங்களுக்கு டாய்லெட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும்.
பட் இவங்களை சமாளிக்கிறது கஷ்டம். அதனால நாங்கள் தண்ணியில் விளையாட மாட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச் போகிறது. இவங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பாடி பெயினுக்கெலாம் வந்து அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ பீச்சும் பார்க்கும் வந்து செலவில்லாத தெரப்பி. செலவு இருக்குது எங்கே எப்படின்னா எப்படி செலவுனா பீச்சு ஃபால்ஸு பார்க் இது மூணுமே நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் வர்றதுக்கு இந்த டோல்கேட்டா அது டோல்கேட் தானே. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. 8 ரிங்கெட் ஆச்சு. 8 ரிங்கெட்டு இப்போ போகும்போது ஒரு 8 ரிங்கெட்டு 10 ரிங்கெட் இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 200-300 ரூபாய். இப்போ இந்த பீச்சுக்கு நான் வரேன்னா எங்கள் வீட்டிலேருந்து 200-300 ரூபாய் நம்ம கொடுப்போம். இதில் கிட்ஸ்க்கும் இங்கே வந்து ஏதாவது வாங்கி கொடுக்குறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் வந்து ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப மினிமலான அமௌண்ட்டு தான். எங்கே போனாலும் நம்ம இது பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே கார் பார்க்கிங்கெல்லாம் வந்து ஃப்ரீ தான். மால்ஸ் இந்த மாதிரி போகிறோம், விண்டோ ஷாப்பிங்கே பண்ணுறோன்னாலும் அங்கே 5 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் வந்து பே பண்ணுவோம் கார் பார்க்கிங்க்கு. அப்படி இப்படி பார்த்தோன்னா இது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் நம்ம கிட்ஸை கூப்பிட்டு வர்றதுக்கு. நல்லா இங்கே ரிலாக்ஸாக வந்து இருக்கும், மண்ணெல்லாம் நல்லா இருக்கும், நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, பிள்ளைங்க என்ஜாய். இவளுக்கு தான் பீச்னா ரொம்ப பிடிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட சும்மா பீச்சு அங்கேருந்து வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். காரில் உட்காந்து வரணும், உட்காந்து நம்மளை போட்டு. இப்போனா பரவாயில்ல, அப்போ கன்சீவாக இருக்கும்போது கூட பீச் போகணுன்ட்டு வந்தால் ஒரு சில நாள் தான் குளிக்க முடியும் பசங்க வச்சுருக்கனால. வெறும்னா நாம் உட்காந்துட்டு தான் போகணும். அதுக்கு அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் ஆகி போகணுன்ட்டு. எனக்கு மணல் ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு. எத்தனை நாள் நீ மணலில் விளையாண்ட? நான் வாய்ப்பு கிடைச்சாதான் பாவா விளையாட முடியும். உங்களுக்கு ஏன் ஃபால்ஸ் இப்போ கூட இங்கே வர்றதுக்கு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நான் பார்க்குன்னு நான் பீச்சு அப்படின்னா இவங்க வந்து ஃபால்ஸுன்னாங்க. அப்புறம் சண்டை போட்டு நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கிட்ஸ் இங்கே மண்ணும் இருக்குது தண்ணியும் இருக்குது, நல்லா விளையாடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபால்ஸ் போயிட்டு அவங்கள பிடிக்க முடியாது. இவங்க மண்டைய காமிச்சிக்கிட்டு ஃபால்ஸில் ஓடி போயிடுவாங்க. அதனால் 2 பேர் சண்டை போட்டு முடிவெடுத்து வந்துட்டோம். மேஜராக ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்ததுனால வந்துட்டோம். உன் பொண்ணு உன்னோட சேர்ந்தது தானே? அன்னைக்கு கூட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமானா அப்பான்னு தானே சொல்லிச்சோம் பொண்ணு. சரி ஓகே, கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு பீச்சை காமிக்கிறோம். இங்கே வந்தோன்னா உட்காந்துருப்போம், கொண்டு வந்ததை சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு பிடிச்ச இது என்னது சாக்கோஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா போட்டிருக்கேன். இது வந்து ஏர் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சோர் ரிப்பன் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, புளிப்பு மிட்டாய் மாதிரி இருக்கும், ரிப்பன் மாதிரி. அதுக்கப்புறம் யோகட் ரொம்ப பிடிக்குமா, ஸோ ஆளுக்கு ஒன்றுன்னு யோகட் எடுத்துகிட்டு வந்தேன். மொத்தம் 3 தான் எடுத்துகிட்டு வந்தேன். இவங்க சாப்பிடல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 மாற்றுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே மேலே போட்டு விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. தம்பிக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், இந்த ஒரு சட்டை, இது பனானா. ஒரு கிண்ணம் நிறையா தர்பூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை சாப்பிட்டுட்டு டேவை என்ஜாய் பண்ண வேண்டியதான். கபிலேஷ் குட்டீஸ்க்கு யோகட் ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்பா படுத்தாச்சு. அப்பாவுக்கு ஒரு டயர்டாக இருக்கும், ஏன்னா மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சு வாக்கிங் போனாங்க. அதுக்கப்புறம் கார் டிரைவ் 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு வந்தது. என்னப்பா என்னாச்சு? கழுவிட்டு இருக்கா கண்ணு? என்னாச்சா? திருப்பி 5 நிமிஷத்துல ரிட்டர்ன் வருவியா? கண்ணு குத்துது அப்படின்ட்டு உக்காந்தா அலை வந்து டவுசரை நினைச்சு விடுது. இங்க பாரு, இப்ப அலை அவன் டவுசரை நினைச்சிடான். சொன்னேன் பாவா சிரிங்க, ஜோக்கு சொன்ன.
அது கூட இது வந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த போட் போகுது, பின்னாடி இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கா? பீச் வாக் போகிறோம். நல்லா தண்ணியில் நடக்கும். நீங்கள் சொல்லுங்க, கிட்ட இருக்கீங்க. நீ தான் பேசு, உன் சேனல். கீழே விட்டுறாதீங்க. சரியா? பீச் வாக் இப்படியே நடந்து போவோம். போனோன்னா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக. இல்லை விளையாடாட்டையும் இந்த மாதிரி போகும்போது ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை எனக்காண்டி வந்துட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் பிடிக்கும் பீச் வாக், யாருக்கு பிடிக்கும்? கல். ஐயோ, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. பவளப்பாறை இதா? உள்ள பூச்சி ஏதாவது இருக்குமா? இல்லைங்க, எப்படி இருக்கு பாருங்க, கிட்ட காட்டுறேன். இது என்ன பாரு? பவளப்பாறை தான். தெரியல, ஆனா ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பாங்கூர் ஐலாண்ட் போகும்போது இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே வந்து ரேராக தான் இது கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் பாங்கூர் ஐலாண்டில் இது மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா இருக்கும். இது வந்து பயங்கரமாக அந்த சீ ஸ்மெல் அடிக்கும். செம்ம ஹெவியாக வந்து ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்கும் அது வீட்டில் வச்சோன்னா. ஸோ அப்படியே இது மீன் தொட்டிலெல்லாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதை இங்கே தான் போட்டுட்டு போகணும். ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறோன்னா இதை வேணால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். என்ன தானி பசங்களோட இருக்கா? நான் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன். கடைங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ வரிசையாக நிறையா கடைங்க இருக்குது. நம்ம ஊர் மாதிரி காஃபி கிடைக்காது. நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சிக்கன், போர்க் எல்லாமே கிடைக்கும். கிராப் இருக்கு. நல்லா இருக்கா? என்னது அது? நெஸ்கேஃபேவா மைலோவா? நெஸ்கேஃபேவா மைலோவான்னு தெரியல, அவ்வளோ இனிக்குது. சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி. 7 மணி. இப்போ வந்து 7 மணி. நம்ம வந்தது 5. ஆமாம், 2 மணி நேரம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பிள்ளைங்க வேகமாகவே தண்ணிக்குள்ளே இறங்குனதுனால ஈரம் ஆயிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு மணி நேரம் லேட்டாக தான் கிளம்புவோம். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த லாகை இதோட முடிச்சுக்கிறோம். பாய் பாய். அடுத்த லாகில் பார்க்குறோம்.